இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. The most welcome to the covenant of the day. நல்லா இருக்கீங்களா? ஒரு புதிய வாரத்தை நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்தி ஆரம்பிக்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் முடிய போகிறது. கர்த்தர் போதுமானவராக இருந்தாரு. சரி, இயேசு சீஷர்களுக்கு முன்பு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். இன்னைக்கு 20ஆம் தேதி அக்டோபர் மாசம் 2025 மண்டே. சரிங்களா? அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யறார். ஆனாலும் சீஷர்களுக்குள்ளே அந்த உணர்வு, அந்த பாதிப்பு, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், இவையெல்லாம் காண முடியவில்லை. ஆண்டவர் நடந்து போகிறார், அவர்கள் அதை பேய் என்று நினைக்கிறார்கள், ஓஸ் ஆவி என்று நினைத்து பயந்தார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். பயந்து கத்தராவது நம்ம தானே ஒரு உருவம் அப்படியே கடல்ல நடந்து போது அவங்க இயேசுன்னு அவங்களால கண்டுகொள்ள முடியவில்லை, அறிய முடியவில்லை. ஐயா, உனக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா இயேசு முன்னுக்கே வந்தாலும் அவனுக்கு பயம்தான் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் பார்த்தீங்கன்னா 50வது வசனம், மார்க்கு 6:15. மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். For they all saw him and were troubled, and immediately he talked with them and say unto them, Be of good cheer, it is I, be not afraid. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. பேயில நினைக்காதீங்கயா, நான் தான், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான். இன்றைக்கு இந்த செய்தியை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாத, திடன் கொள், நான் தான். இந்த உலகத்தை மீட்க வந்தவர் நான் தான். இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் நான் தான். உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில உயிரை கொடுத்தவரும் நான் தான். அல்லேலூயா. உங்க மேல இரக்கம் காட்டி, தயவு காட்டி, நீங்க எல்லாம் கடவுளுடைய பிள்ளையாய் மாறி என்னோடு பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் மனிதனாக வந்தேன். நான் தான், நான் தான், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவம். I am the way, I am the truth, I am the life. Hallelujah. எப்படிதான் சிஸ்டர், ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்ல, நான் தான் ஐயா, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது, திடன் கொள், நான் தான், பயப்படாது, திடன் கொள், நான் தான், பயப்படாது. அல்லேலூயா. திடன் கொள் என்று சொல்கிறார். Be a good cheer, it is I, be not afraid. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, பயந்தது போதும், சோர்வாய் இருந்தது போதும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன், என்னை எப்பொழுதும் அரவணைக்கிறவர். ஆகவே அவர் எனக்கு திடனாய் மாறுகிறார். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல கன்ஃபர்மேஷன் தமிழ்ல திடப்படுத்துதல். அல்லேலூயா. கன்ஃபர்மிங் யுவர் ஃபெய்த். தமிழ்ல திடப்படுத்துதல், உன் விசுவாசத்தை, உன்னுடைய நம்பிக்கையை திடப்படுத்துதல், பலப்படுத்துதல். அதுதான் திடப்படுத்தல் வகுப்பு. இந்த டீனேஜ் பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள பலப்படுத்தி அவர்களை பரிசுத்த ராப்போஜனத்திலே முதலாவது பங்கெடுப்பதற்கான வகுப்பு தான் கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தல் வகுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள், பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், நான் தான். ஆகிய விசுவாசிங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. திடன் கொள், நான் தான், பயப்படாதா என்று எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பயங்களை எடுத்து போடுங்க, அவிவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. அவங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இன்றைக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுங்க. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையிலே சோர்வாய் இருக்கும்போது
ஆண்டவர் உன்னை தடப்படுத்தி நான் தான் என்று உன்னை தூக்கி நிறுத்தின அனுபவம் உனக்கு உண்டா? God bless.